இப்போ என்ன பண்றது? 3 மாசம் வேற நம்ம டைம் கேட்டிருந்தோம். அந்த 3 மாசத்துல என்னதான் பண்ண போறோம்னே தெரியல. ஐயோ, ஒருவேளை யாருமே சம்மதிக்கலைன்னா என்ன பண்றது? என்ன செய்யறது? இந்த ஆத்துல விழுந்து செத்துற வேண்டியதுதான். இந்த ஆள் தானே, போ போ. 4-5 முதல்ல கிடக்கு உள்ள போனேன்னு வையி, உன் கை கால்லாம் தனியா பிச்சு தின்னுடும். சி, நீயாடி? ஏண்டி இதுக்குள்ள முதல்ல கிடக்காடி? ஆமா, இதுக்கே பயந்து சாகுற. டைலாக் வர பேசிக்கிட்டு இருக்கா. ஏட்டி, நான் சும்மா சொல்லலட்டி. நெசமா எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா நான் சத்தியமா செத்து போயிருவேன் டி. ஆரம்பிச்சுட்டாயா மறுபடியும்? எங்க இருந்துதான் கண்ணீர் வருதுன்னு தெரியல, குடங்குடமா கொட்டுது. ஏட்டி, கண்ணை தொடட்டி. ஆவுன்னா கண்ணை கசக்கி நின்னுட்டு இருக்கா. ஏட்டி, 3 மாசம் நம்ம டைம் கேட்டோம்லட்டி, என்னட்டி செய்யறது? எனக்கு என்ன தெரியும், இனிமேதான் பிளான் போடணும். இனிமேதான் பிளான் போடணுமா? ஆமா, பின்ன என்ன செய்யறது? அவன் திடீர்னு வந்து அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். வீட்டுல கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் நான் சொல்றதுக்கெல்லாம் நம்ம ஆடிட்டு இருக்க முடிய மாட்டி. லவ் பண்றதா இருந்தா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். இப்படி ஆத்துல விழுந்து சாகுறேன் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தர் இருக்கான் பாரு, அரவிந்துன்ட்டு. அவன் அதுக்கு மேல வீட்டுல எதுவும் பேச மாட்டான், வாயை மூடிக்கிட்டு வச்சிருப்பான். அவன் என்னடான்னா உங்க வீட்டுல வந்து பேசுறேன்னு பிரச்சனையை கூட்டிக்கிட்டு இருக்கான். அவனாலதான் எல்லா பிரச்சனையும். இந்த விஷயம் தெரியும் போதே நான் சொன்னேன்ல, ஏட்டி அவனுங்கெல்லாம் இப்படிதான் பேசுவானுங்க, அப்படியே மயக்கி பேசுற மாதிரி பேசுவானுங்க, விழுந்துராதட்டின்னு எவ்வளவோ படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டியா? இப்போ கண்ணுல இருந்து தண்ணி குடமா ஊத்திக்கிட்டு இருக்கு. நான் என்ன செய்ய? அதான் 3 மாசம் இருக்கு இல்லட்டி, பொறுமையா யோசிப்போம், எதுக்கும் கவலைப்படாத. என்ன பண்ண, நான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா வந்துட்டேனே, ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும். ஏட்டி, இப்ப என்னடி செய்யறது? ஏதாச்சும் யோசிட்டி. சம்பந்தப்பட்டவ நீ, உனக்கே எதுவும் தோணல, எனக்கு எப்படி தோணும்? நான் சும்மா வாயில வந்ததை அடிச்சு விட்டேன், ஒரு 3 மாசம் டைம் கேளுடின்ட்டு. இப்ப என்ன செய்யணும் ஒன்னும் புரியல. நான் யோசிச்சு பாக்குறேன்டி, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். சரிடி. சரிடி, எங்க அம்மா காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்காவோ, எதுக்கு கத்துறாவோன்னு தெரியல. நான் போயிட்டு வரேன்டி. சரி, என்ன நீ வீட்டுக்கு போகலையா? இங்கேயே உட்காந்துருக்கா? வீட்டுக்கு போனாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. எங்க அப்பா அம்மாவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமா, வருத்தமா இருக்கு, அது இதுன்னு இப்ப உட்காந்து கண்ணை கசக்கிட்டு பொழுது சாயத்துக்குள்ள வீடு போய் சேரு. இங்க காத்து கருப்பெல்லாம் சுத்துதான். என்னடி சொல்ற? போய் சொல்லாத. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீ வீட்டுக்கு போனா போ, இல்லையே இங்கே கூட உட்காந்துட்டு, எனக்கு எதுவும் இல்லப்பா. ஆனா என்ன, எங்க அம்மா இந்த பக்கம் காத்து கருப்பு பார்த்தேன்னு சொன்னாங்க. பார்த்து இருந்துக்கடி, நான் போயிட்டு வரேன். ஆத்தாடி, என்ன காத்து கருப்பெல்லாம் இருக்கா? கடவுளே, இங்க இருந்து போயிருவோம். இருட்டி, நானும் வரேன். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நம்மளே தான் செய்யணும் போல. இந்த போன் வேற கத்திக்கிட்டே இருக்கு. எங்க போய் தொலைஞ்சா இவ? நமக்குன்னு வந்து சேருதுப்பா எல்லாம். எல்லா வேலையும் நம்மளையே தான் செய்யறோம். ஹலோ, யார் பேசுறது? போன மாசம் தான் சம்பளம் வாங்கின மோனிசா பொண்ணுக்கு கமல வாங்கின. ஏய், எவடா அவ மோனிசா? எவன்டா நீ பேசுறதே? டேய், நீ அவளுக்கு பண்ணா கமல வாங்கு, எனக்கு ஏன் போன போட்டு சாவடிக்க? இந்த பாடல் உங்களுக்கு வேண்டுமென்றால் என் ஒன்றை எழுத்தவும். செத்த பயல, போன போட்டு 1 அமுக்கு 2 அமுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் போன போட்டு சாவடிக்கிறாவோ, எவதான் தெரியல. என் கையில மட்டும் மாட்டினாவோ கழுத்தை நினைச்சு சாவடிச்சிருவேன். செத்த பயலவோ, 1008 வேலை கிடக்கு நொய் நொயின்னு போன் போட்டுட்டு இருக்கானுவோ. இந்த வீட்டு மகராசி வேற எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க எஜமானி அம்மா நாம வேலைக்காரி கூப்பிட்டு அவங்கள உட்கார வச்சு நம்ம சோறு போட்டுட்டு இருக்கணும். மூதேவி, எங்க போய் தொலைஞ்ச? ஏய், கேக்குதாடி? சொல்லுங்க. மூதேவி, எவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழுதா இல்லையா? இல்ல, நீங்க கடைக்கு போக சொன்னீங்கல்ல, அதான் போனேன். ஆமா, கடைக்கு போய் கிழிச்சிட்டாலும் நல்லா மினிக்கிட்டு போயிட்டு இருக்க. என்னடி அது கழுத்துல என்னது? அது வந்து அது அம்மாவோடைய பாசிமணி அம்மாவோட பெட்டியில இருந்துச்சு, அதான் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஆமா, அம்மா பொல்லாத அம்மா. போ, மேல துணி காய போட்டல, போய் எடுத்துட்டா போ. சரிங்கம்மா. இதே அம்மாவா? எவன் உனக்கு அம்மா? நீ இன்னைக்கு அம்மான்னு கூப்பிடுவ, நீ நாளைக்கு கல்யாணம் ஆகி புள்ள பெத்துட்டு வந்து அது என்ன ஆயான்னு கூப்பிடும். இதெல்லாம் கேட்காம எனக்கு தலையெழுத்தாட்டி. அம்மா அது இதுன்னு கூப்பிடுற வேலை வச்சுக்கிட்டேன்னு வையே, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க எனக்கு சித்தி தானே, அம்மானு கூப்பிட்டா என்ன தப்பு? நீ என்ன என் வயிற்றுலையா பிறந்த அம்மானு கூப்பிட? அப்பா, போய் மேல இருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து போய் சமைக்கிற வேலையை பாரு. அம்மா இல்ல அம்மா. அம்மா, ஏமா என்ன விட்டுட்டு போன? என்னையும் கூடயே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அப்பாவும் உன் கூடவே வந்துட்டாரு. என்ன இந்த நரகத்துல 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த உலகத்துல நமக்குன்னு யாருமே இல்லை.
இவளையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அப்படியே தலையில ஏறி உட்காந்துக்குவா. நம்ம மவளுக்கு போன போட்டு பேசுவோம். இந்த மூதேவி பத்தி பேசினா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். பாவைய மவ வெளிநாட்டுல எப்படிலாம் கஷ்டப்படுறான்னு தெரியல. ஹலோ அம்மா சிம்ரன், எப்படியா இருக்க செல்லம்? ஹே மாம், வாட்ஸ்அப். என்னம்மா வாட்ஸ்அப்ல இருந்து தான் போன் போட்டிருக்கேன். ஹே மாம், எப்படி இருக்க? எம்மா நல்லா இருக்கமா, நல்லா இருக்க. நீ எப்படி தான் இருக்க? ஓ ஐம் ஃபைன். எம்மா ஒழுங்கா பேசுமா. என்னம்மா உடம்பு எறும்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஹே மாம், நோ I'm speaking very well. You can't understand. தாடி நம்ம புள்ள எவ்வளவு அருமையா இங்கிலீஷ் பேசுது. என் மக பேசுறத கேட்கும்போது ஆனந்த கண்ணீரா வருது. ஓகே மாமா, have work. Bye. என்னம்மா அம்மாக்கு ஒண்ணும் புரியலையே. அம்மா தமிழ்ல பேசுமா. ஒண்ணுமே விளங்கலமா எனக்கு. மாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். அப்படிதாயே, சரிம்மா போய் வேலையை பாரு, அம்மா அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே. என் மக குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு. இன்னும் 2 மாசம் தானே, படிப்பு முடிச்சிட்டு வந்துருவா. ஏக்கோ பாத்தியலா, இந்த கடைக்கு வெளியே எம்புட்டு அழகா இருக்கு. ஆமாண்டி, இங்க நிறைய சூப்பர் சூப்பரான சீரெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்டி உள்ள போய் பாப்போம். வாங்க மேடம், வணக்கம். உள்ள போங்க. வணக்கம்மா. எடி சேனல் சூப்பரா இருக்குடி. இது தீபாவளிக்கு சேர்த்து ஒரு 2-3 சேனல் எடுத்துட்டு போயிருவானே. சரிக்க. வாங்க மேடம், வணக்கம். எந்த மாதிரியான சாரீஸ் பார்க்க போறீங்க? அம்மா நல்ல பட்டு சேலையை எடுத்து போடுமா. வாங்க மேடம், இதுதான் பட்டு சேலை செக்ஷன். இது பாருங்க மேடம், இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்த டிசைன்ஸ். இதுல வேற கலர் ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இம்மா எனக்கு நல்ல மாம்பழம் கலர்ல புடவை எடுத்து போடுமா. ஏகோ என்ன மாரியம்மனுக்கு கூட ஒத்த போறியோ? நாள் வேலைக்கு போறியோ? வேற கலர் ஏதாச்சும் பாருங்க. எனக்கு மாம்பழம் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் டி. சரி நீயே ஒரு நல்ல கலரா வேற ஏதாச்சும் கலரா சொல்லுடி. சரிங்கக்கா. சேலக்கறக்கா ஒரு நல்ல மெரூன் கலர்ல ஒரு புடவை எடுத்து போடுங்கக்கா. சரிங்க மேடம். இந்த பொம்பளைக்கு என்னை விட 10 வயசு அதிகமா இருக்கும், என்ன போய் அக்கானு கூப்பிடுதே. தலையெழுத்து. பேசாம காலேஜுக்கு போய் படிச்சிருந்தா இன்னத்துக்கு நல்ல ஒரு வேலையில இருந்திருப்பேன். நீ என்ன கலர் சேலை வாங்க போற? ஏக்கா எனக்கு அந்த சேலெல்லாம் செட் ஆகாதுன்னா அந்த பேண்ட் சட்டையே மாட்டிக்கிறேங்க்கா. ஷாட்டி அப்ப நாளைக்கு கூட வர மாட்டியாட்டி? ஏக்கோ அதெல்லாம் வருவேங்க்கா, ஆனா சீரெல்லாம் கட்ட மாட்டேன். எனக்கு சீரெல்லாம் சுத்தமா செட் ஆகாது. காலையில எங்க அப்பா கிட்ட காசு கேட்டோம்க்கோ சீரை வாங்கலாம்னு. வெறும் 150 ரூபா எடுத்து தாராவோ. ஒரு பெத்த பொண்ணை நம்பி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கூட தரமாட்டுக்காவோ. ஏட்டி காசு வேணும் தான் வேணாம் கிரியா வச்சுவா, நான் வாங்கி தரேன். சேலை வாங்குற ஐடியாலாம் எனக்கு இல்லக்கா. ஏதோ கேட்டா ஒரு 2000 கொடுப்பாவோன்னு நினைச்சேன், பார்த்தா 150 ரூபாய் தந்திருக்காவோ. ஏட்டி ஏன்டி போய் சொல்லுத? வா நான் வாங்கி தரேன். ஒரு நல்ல புடவை நான் வாங்கி தரேன் அக்கா உனக்கு. ஏக்கோ நீங்க வாங்கி கொடுத்தாலும் அது வேஸ்டா தான் இருக்கும். நான் சீரெல்லாம் கட்ட மாட்டேங்க, எனக்கு அது செட்டே ஆகாது. ஏன்டி அப்படி சொல்லுத? உனக்கு சீரை கட்டினா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ஐயே நமக்கெல்லாம் வேணாங்க்கா. அந்த சீரையே கட்டிக்கிட்டு எடுத்து சொருவிக்கிட்டு எப்பா என்னெல்லாம் முடியாதுப்பா. மேடம் இந்த சாரி பாருங்க. ஏக்கோ இந்த சேலை சூப்பரா இருக்குக்கோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேலக்காரக்கோ இதை பேக் பண்ணிடுங்க. சரிங்க மேடம். ஏமா இந்த புடவை எம்புட்டுமா? இந்த புடவை only 4000 மேடம். என்னது 4000-ஆ? ஏமா நாங்க ஒரு சேலைக்கு தான் விலை கேட்டோம், நாங்க ஒரு சேலை எடுக்க போறோம். ஆமா மேடம், இந்த ஒரு சாரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு சாரி only 4000 தான் மேடம். only 4000-ஆ? ஏக்கோ என்னக்கா சொல்றியோ? சேலை விலை கேட்டா யானை விலை சொல்லிட்டு இருக்கியோ? மேடம் இந்த கடை ரொம்ப யூனிக்கான கடை மேடம். இங்க இருக்கிற எல்லா புடவையுமே ஒரே ஒண்ணுதான் இருக்கும். இத மாதிரி நீங்க வேற எங்கேயுமே வாங்க முடியாது மேடம். அதுவும் இல்லாம இது ஃபிக்ஸட் ரேட் தான், இதுல எந்த விலையுமே குறைக்க மாட்டாங்க. ஏமா அதெல்லாம் கிடையாது. என்ன நீ ஒரு சேலை 4000 ரூபாய் சொல்லிட்டு இருக்க, நாங்க வாங்கிட்டு போகணுமோ? குறை விலையை குறை. சாரி மேடம், அதெல்லாம் விலையை குறைக்க மாட்டாங்க மேடம். இது வந்து ஃபிக்ஸட் ரேட் தான். நீங்க வேணா எங்க அண்ணாச்சி கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க வெளியே தான் இருப்பாங்க. அண்ணாச்சி எங்க இருக்காரு உங்க அண்ணாச்சி? வெளியே பில் கவுண்டர்ல இருப்பாங்க மேடம். வாங்கக்கா போய் கேட்போம். ஒரு சேலை 4000 ரூபாய் சொல்லி வித்துட்டு இருக்காவோ. இதை பார்த்தா ஒரிஜினல் பட்டு மாதிரி கூட தெரியல. வாங்கக்கா போய் என்னன்னு கேட்போம்.